பொண்ணு வந்தாச்சு. டேய், டோன்ட் வரிடா, அடுத்தது உனக்குதான். நான் சொன்னேன்ல, பொண்ணு நல்லா இருக்கு. தாலி எடு. நம்ம குடும்ப தாலி. ரம்யா, தாலி எடுத்து எல்லாத்தையும் ஆசீர்வாதம். ஜோடி பொறுத்த ரெண்டு பேரும் நல்லா இருக்கு. பொருத்தமா இருக்கு. வா 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 வா. மாப்பிள்ளை எக்கற இல்ல. முதல்ல தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் முருகா, தம்பதிகள் வாழ்க்கை அமோகமா அமையணும். நகருங்க நகருங்க. ஹாய் மச்சி. யாரா எங்கடா போன இவ்வளவு நேரம்? ஏய், அங்க பாருடா. இவன் என்னடி இங்க வந்து நிக்கிறான்? டேய் அமல், இங்க என்னடா பண்ற? ஐ, நான் தான மாப்பிள்ளை தோழன். போச்சு, நீ போட்டுட்டு அந்த மேக்கப் எல்லாம் போச்சு. அவன் மாப்பிள்ளை தோழன் ஆயிட்டான். அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாவும் ஆயிருவான். கடைசி வரலும் நீ குமரம் தாண்டி. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் என்னையே முறைச்சு பாரு. ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன். இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது. அப்பு கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல. நல்லா இருக்கு. என்ன மச்சான் பிரச்சனை? என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? டேய், என்ன மச்சான் சொல்றா? அதான்டா பிரச்சனையே. ஊர்ல இருக்கவனா மாமா மச்சான் மட்டான்னு சொல்லு. எவன் மதிப்பா? டேய், என்னடா நடந்துச்சு? உனக்கு நான் முக்கியமா அவன் முக்கியமா? டேய், அவர் எங்க அத்தை பையன்டா. என் தங்கச்சி கட்டிக்க போறவரு. உனக்கு நான் முக்கியமா அவன் முக்கியமா? எனக்கு எங்க மாமா தான் முக்கியம். டேய், எங்க வந்து என்ன பேசுற? அது இல்ல சித்தப்பு. யாரா சித்தப்பு? ஐயோ மாமா, விடுங்க மாமா. பிரச்சனை என்னடா நடக்குதுங்க? இவன் யாருங்க? அவன் இவன மாமா மச்சான் உறவு கொண்டாடுறான். அவன் நடு வீட்டுல வந்து நிக்கான். சின்ன வயசுல இருந்து ரம்யாவை எனக்கு கட்டி வைக்க தானே பேச்சு. என் கை எப்படி உடைச்சிச்சு தெரியுமா? பைக் ஆக்சிடென்ட்ல தானே போ உடைச்சது. அதெல்லாம் இல்ல, இவன் தான் உடைச்சான். என்னையா சொல்ற? பத்து மாமா நிச்சயம் நடந்த அன்னைக்கு ரம்யாவை நான் கட்டிக்க போற பொண்ணு தானே நினைச்சு தாலியை கிண்டல் அடிச்சு பேசினேன். அதுக்கு இவன் கை பிடிச்சு உடைச்சிட்டான். டேய், இவன் எங்க வீட்டு பிள்ளைடா. இவன் கட்டி பிடிச்சு முத்தம் கூட கொடுப்பான். அத கேட்க நீ யாரா? அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? யாரா மச்சான்? மாமா போடா மாமா, போடா. எல்லாம் ஒண்ணா நடக்கும். கண்ட வீட்டுல செட்டா இப்படிதான் நடக்கும். போடா உள்ள. என்னடா இதெல்லாம்? இது நம்ம வீட்டு கல்யாணம்டா. நீ ஆத்திரப்படக்கூடாது. பொறுமையா இரு, பொறுமையா இரு. வா எல்லாரும் வாங்க வாங்க. மாப்ள, வாங்க. கோபப்படாதீங்க, வாங்க. அந்த வேலையை பார்க்கலாம் வாங்க. என்ன யாரா அடிக்கிறீங்க? நீங்க எல்லாம் சொந்தக்காரங்க, ஜாதிக்காரங்க. உங்களை ஒரே வச்சு நான் கூப்பிட கூடாது. உங்க சொந்தக்காரங்களையும் ஜாதிக்காரங்களையும் பத்தி எனக்கு தெரியாது. ஒரே தாய் வயித்துல பிறந்திருந்தாலும் அது ஒருத்தன் ஏழையா இருப்பான்டா, இன்னொருத்தன் பணக்காரனா இருப்பான். ஏழையா இருக்கிறவனையும் பணக்காரன் கண்டுக்க மாட்டான். உங்க சொந்தக்காரன் பூரா பணம் வச்சிருக்கிறவனை தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. எல்லா ஜாதியிலையும் கோடீஸ்வரன் இருக்கான், லட்சாதிபதி இருக்கான். ஏன் ஒருவேளை சோத்துக்கு பிச்சை எடுக்கிறவன் கூட இருக்கான். உங்க ஜாதி பாசம் உண்மைனா எந்த ஜாதியிலும் ஏழையே இருக்க கூடாதுடா. ஜாதியால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுடா. பிரயோஜனமே இல்லாத ஜாதிக்கு ஏயா இருந்தா என்ன, பியா இருந்தா என்ன, சியா இருந்தா என்ன, டியா இருந்தா என்ன. ஆனா நாங்கெல்லாம் நண்பர்கள்டா. எங்களுக்கெல்லாம் ஜாதியே கிடையாது. எச்சி சோறு திம்போம், எச்சி சிகரெட் அடிப்போம், ஏன் எச்சி சரக்கு கூட குடிப்போம். ஆனா உங்களை மாதிரி எச்சக்கலாத்தனமா நடக்க மாட்டோம். டேய்,
ரம்யா என் நண்பனோட தங்கச்சிடா. அவளை நீதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த குடும்பத்தோட அதிகமா நான் தான்டா சந்தோஷப்பட்டிருப்பேன். டேய், நீ அத்தை மாவனாரு, மாமா மாவனாரு, ஏன் மச்சினிச்சி மாவனா கூட இரு. அத பத்தியெல்லாம் எனக்கு. ஏய் வெள்ளவாத்து, இப்ப சொல்றேன் கேளு. உன்னை தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான் தாண்டி. என்னடி? அதனால எங்க அம்மாவுக்கு நீ மருமக, எங்க அம்மா உனக்கு அத்தை. அப்படி பார்த்தா நான் உனக்கு அத்தை பையன். உங்க அண்ணன் எனக்கு மச்சான். டேய் மச்சான், கேக்குதாடா? சித்தப்பா மாமா இவன் ரொம்ப பேசுறான். தம்பி நில்லுப்பா. அவன் அடிப்பட்ட வேதனையில பேசுறான். பாக்குறேன்டா அவன் எப்படி ரம்யா கட்டுறான்னு. அவன் கட்டுறானா இல்ல நான் தூக்குறேன்னா நீங்களே பாப்பீங்கடா. தூக்குறேன்டா, தூக்கி காட்டுறேன்டா. மனுஷன்னா மதிக்கணுமியா, தெரியுமா? நான் எப்படா உன்னை மதிக்காம இருந்தேன்? நான் ஒன்ன சொல்லல, என் மாமனார் குடும்பத்தை சொன்னேன். மாவாட்ட போனாலும் மாங்காய் திருட போனாலும் மச்சினை உதவி தேவைப்படு. என்னது மாங்காய் திருட போறதுக்கா? இதே அவன் சொன்னா? எங்க தாத்தா கூழ்பாண்டிதே. களவாணி குடும்பங்கிறது சரியாதான் இருக்கு. யோ, என்ன கிரிமினலா யோசிக்கிறாப்ல இருக்கு? இல்ல, நீ எனக்கு 300 ரூபாய் தரணும், அத சொன்னேன். யோ, அதை விட முக்கியமான விஷயம் இருக்கியா? என்னைய மதிக்க தெரியாத என் மாமனார் குடும்பத்துக்கு ஒருத்தன் வச்சிருக்கான் பாரு, சரியான ஆப்பு. என்னடா சொல்ற? என் மாமனார் அசந்த நேரத்துல பிறந்த குறை ஒண்ணு இருக்கு. அவளுக்கு ஒரு முறப்பைய இருக்க. இந்த குறைய அந்த முறப்பையலுக்கு கட்டுறாப்புல பேச்சு. என்னாச்சு? கல்யாணத்துக்கு என் சின்ன மச்சினோடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கேன். அவனுக்கு அந்த முறப்பையலுக்கு சண்டையா. 2 பேர் தண்ணிய போட்டு மல்லு கட்டி உருண்டிருக்காங்க. அவங்க சண்டை இல்ல, அந்த பைய என் குழந்தையாலத்தே கட்டுவோம்னு சவால் விட்டு போயிருக்கேன். என் மாமனார் குடும்பமே அட வெக்கம் கட்டவனே, உங்க மாமனார் குடும்பம் அசிங்கப்பட்டா அவ்வளவு சந்தோஷமாடா? ஒரு கல்யாணத்தை முடிச்சு இப்பதான் மூச்சு விடுறோம், அதுக்குள்ள இன்னொரு கல்யாணமா? அக்கா, அவங்க ஒன்னும் அவசரப்படல. ஊர்ல இருக்கிற நாரி போன நாக்கை எல்லாம் கழுவணுமேனு இவங்கள நான் தான் வர சொன்னேன். கல்யாணத்தை தள்ளி போட வேணாம். என்ன மாமா சொல்றீங்க? சரிப்பா, அடுத்த வாரமே வச்சுக்கலாம். என் கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நிச்சயதார்த்தம் நடத்தணும். ஆமா, இன்னும் 3 மாசத்துல ரம்யா படிப்பு முடிஞ்சிரும். அப்ப வச்சுக்கலாம். அததான் நாங்களும் சொல்லணும்னு நினைச்சோம். அத நீங்களே சொல்லிட்டீங்க. என்னங்க? ரொம்ப சந்தோஷம். அப்போ நாங்க கிளம்புறோம். சரிங்க, வரங்க. என் மருமக ரம்யா எங்க? உள்ளதா இருக்கா. ரம்யா, வா கும்பிட்டுக்கோ. மருமகளே, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம். சரியா? என் மருமக எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. நாங்க வரங்க. சரிங்க. என்ன பண்ற பாருங்க அவனை. சுமாரே, அவன் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்காம செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க நீ. பொறுமையா பேசலாம். என்ன பொறுமையா பேசணும்? என்னதான் இருந்தாலும் உன் புள்ள பண்ணது தப்புதான். குறுக்க வராத. அமல், கதவு தர. ஒன்ன முதல்ல அடிக்கணும். கதவு தரடா. அம்மா, அப்பா, நாளைக்கு தானே வரேன். நீங்க என்ன இன்னைக்கே வந்துட்டீங்க? நீ இன்னும் படிச்சே முடிக்கல, அதுக்குள்ள உனக்கு பொண்டாடி கேக்குதா? அப்பா, பொண்டாடி கேக்குதா? டேய், பாருங்க. அம்மா, விடுமா. ஓடாத. சொன்ன கேளு. அப்பா, புடிங்கப்பா. விடுங்க அவனை. விடு. எது வேணா உள்ள போய் பேசலாம். வெளிய வேண்டாம். வெங்கடேஷ், நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். ஒண்ணே 4 சாத்து சாத்துருவேன். தலை. ஐயோ, ஓடி போடா. டேய், அமல், வேண்டாம். நில்லு. சொன்ன கேளுடா. டேய், எங்கடா ஓடுற? எங்க ஓடுற? டேய், நில்லுடா. டேய், பாவம்டா ரம்யாமா. அவங்க ஃபோன் பண்ணி எப்படி அழுதாங்க தெரியுமா? எத்தனை வருஷத்து பழக்கம். இவன் மட்டும் ஏடா வந்த? மேல டோர் லாக் ஆயிருப்பா. நீ மோன அம்மா புடிப்பா. டேய் வெங்கடேஷ், இதே அவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவன் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பண்ணா நீ உன் பிள்ளை சும்மா இருப்பீங்களாடா? இதுக்கு தாண்டி அப்பவே சொன்னேன் ஒரு பொண்ணு பத்துக்கலாம்னு. நீ தான் வேணாங்க. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பதில் சொல்ற? எக்ஸ்பெக்ட் பண்றது. கொலகாரி ஐடியாதே. கொலையும் செய்வாள் பத்தினி. போடாத. டேய், இருடா உன்னை. டேய், உங்க அம்மா என்ன கொல்ல வராடா. கதவை திறடா. டேய், இல்ல. டேய். திருட்டு பசங்களா, இப்ப கதவு திறக்க போறீங்களா இல்ல கேஸ் சிலிண்டர் ஓபன் பண்ணி கொளுத்தி விட்டுறவா? ஐயோ அப்பா, டார்லிங், நீ
நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க, கோவத்தை குறைங்க. இவன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மரியாதையா அவங்க வீட்டுக்கு போய் எல்லா காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவோம் பிள்ளைய. பா அதெல்லாம் முடியாதுப்பா. அம்மா கல்யாண மண்டபத்துல அந்த குடும்பமே சேர்ந்து நான் அடிச்சு அசிங்கப்படுத்துச்சு. நீ அங்க இல்ல, நீ மட்டும் அங்க இருந்திருந்தேன்னு வையேன், இதே கடலா கட்டி எடுத்துட்டு போய் அவங்கள அடிச்சிருப்ப. ஓகேப்பா? சரிடா, அந்த ரம்யா பொண்ணு என்ன பண்ணுச்சு? அந்த பொண்ணு போய் அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்க. இது கரெக்டா தானே இருக்கு. சரிம்மா, அந்த பொண்ணுகிட்ட வேணா நம்ம பையனை மன்னிப்பு கேட்க சொல்லுவோம். வேற யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க முடியாது. ஓகேவா? இத பாருடா, சும்மா எல்லாம் மன்னிப்பு கேட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். உன் புள்ள பண்ண காரியத்தினால அந்த பொண்ணு மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். அந்த புள்ள கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் ஒத்துக்குவேன். என்ன சொல்றா உன் புள்ள? கேட்டு சொல்லு. அப்பா என்னப்பா கால்ல எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றாங்க? ஏய், நீ என் புள்ள தானே? உம்மா கால்ல நான் எத்தனை தடவை விழுந்திருக்கேன். கால்ல விழுறேன்னு சொல்றா. ஓகேவாமா? உனக்கு ஓகேவா? வெளியே வாங்க. ஓகேவா? எல்லாம் ஓகே. போடு.